Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த செயின் ஸ்டோன் ஸ்டிட்ச்ல டைப் 2 பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்சை வந்து கத்தா ஸ்டிட்ச் அப்படினு கூட சொல்வாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டிட்சை எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம போன வீடியோல மெத்தட் 2 பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மெத்தட்ல தான் இந்த செயின் ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஆனா சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். போன வீடியோல ஸ்விங் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணோம் பாத்தீங்களா, இந்த வீடியோல சில்க் த்ரெட்டை வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். அப்படி ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம zigzag அந்த பா டிசைன் வந்து போட்டோம் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு சைடு வந்து கோடு இருக்கும், ஒரு சைடு வந்து எம்ப்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு ரெண்டாவது வரும்போது அந்த ஸ்பேஸ் இருக்கிறதையும் கவர் பண்ணிட்டு அந்த பாக்ஸா நான் வந்து டிரா பண்ணி காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸா வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். சரிங்களா, இப்போ அடியில இருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு பேக்ல ஒரு செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மிட் பாயிண்ட் ரெண்டு செயின் ஸ்டோனுக்கு மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிட்ச் மேலே பார்க்க ஒரு ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க ஒரு செயின் ஸ்டிட்ச், மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிட்ச், மறுபடியும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்க ஒரு செயின் ஸ்டிட்ச், மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிட்ச். இந்த மாதிரி அந்த பா டிசைன் சிக்ஸாக்காக வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம சிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணணும். இதில் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டரில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரெண்டு ஸ்டோனாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணாமல் சிங்கிள் ஸ்டோனாக கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த கர்வாக வளைஞ்சு வர இடத்துல மட்டும் டபுள் ஸ்டோனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுலேயும் இந்த ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா குட்டி கர்வாக வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் டபுள் செயின் ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கர்வாக தான் வருது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டோன் செயினாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். டபுளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி சிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கீழே வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்ஸக் போடாத இடத்துல அதுக்கு ஆப்போசிட் சைடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எந்த இடத்துலலாம் அந்த செயின் ஸ்டிச் வந்து இல்லையோ அந்த இடத்துலலாம் இப்போது ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துல அந்த செயின் ஸ்டிச் போட்டணும் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். அந்த கேப்பை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரணும். இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஒவ்வொரு செயின் ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ரெண்டாவது வரும்போதும் அந்த ஒவ்வொரு செயின் ஸ்டோனை தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த பாக்ஸை ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு வெளியில் அவுட்லைன் ஸ்டிச்சாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா, நம்ம டைப் 1 பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால தான் நம்ம வந்து அந்த ஸ்விங் த்ரெட் எடுத்தோம். ஆனால் இதில் வந்து த்ரெட்டு வந்து தெரியணும். சரிங்களா, அதனால தான் நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அது நல்லா பட்டையாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ டர்ன் பண்ணும்போது நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஒரு பாக்ஸ் மாதிரி அழகாக கிடைக்கும். சரிங்களா, இந்த ஸ்டிச்சை பார்க்கும்போது அடியில் வந்து ஒரு சில்க் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, மேலே வந்து ஒரு செயின் ஸ்டோனை வச்சு ஒட்டின மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டிச் வந்து. ஓகேங்களா, இது வந்து அவுட்லைன் ஸ்டிச் தான், அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுமாரி இந்த கொம்பு டிசைன்ஸ் மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கும் நீங்கள் இமேஜ் ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 2 ஷேப்ஸ் போடுறேன், அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிளும் ஒரு ஸ்கொயரும் மட்டும் போடுறேன். இந்த 2 ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.